Hello students, in this video we will going to learn about hormone ethylene. So ethylene is a gaseous plant hormone. ethylene அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து பிளான்ட்ல வந்து என்ன ஃபார்மில் வந்து இருக்கும் அப்படின்னா கேஸ் ஃபார்மில் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஏபிஏ அதாவது இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த ஏபிஏயும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிக்யூட் ஃபார்மில் மூவபிள் ஆகக்கூடிய ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேயா? பட் இந்த எத்திலீன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஸ் ஃபார்மில் இருக்குது. இட் இஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டர். ஓகே? ஸோ ஏபிஏ லைக் ஏபிஏ மாதிரியே இதுவும் என்ன தான் growth inhibit mean to slow down or reduce. ஓகேயா? ஸோ growth வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்னது அப்படின்னா இந்த எத்திலீன். ஓகேயா? இட் இஸ் மெயின்லி கன்சர்ன்ட் வித் மெச்சுரேஷன் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். ஓகேயா? ஸோ எத்திலீனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெச்சுரேஷன், அதாவது ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வந்து மெச்சூர் ஆகிறது. மெச்சூர்னா நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கோ ஒரு முதிர்ச்சி அடைகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேயா? ஸோ வந்து ஒரு காய் வந்து பழமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா எத்திலீன். ரைப்பன் மீன் பழுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் சிந்தசிஸ் ஆஃப் எத்திலீன் occurs during ripening of fruits like apples, bananas and melons. ஓகேயா? ஸோ இந்த எத்திலீனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் தான். ஸோ இது வந்து எதுலலாம் வந்து பழமாக வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா ஆப்பிள், பனானா, மெலன்ஸ். ஓகே? ஸோ இது தானான்னு கேட்டால் கிடையாது. மேக்ஸிமம் எல்லா ஃப்ரூட்லேயுமே எத்திலீனை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போதோ இல்லை எத்திலீனோட ப்ரொடெக்ஷன் அந்த பிளான்ட்லேயே அதிகமாக இருக்கும்போதோ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகேயா? ஸோ ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எத்திலீன் பார்த்தோம் அப்படின்னா எத்திலீன் ப்ரமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேயா? ஸோ எத்திலீன் வந்து என்ன பண்ணுது, ஃப்ரூட் வந்து ரைப்பன் ஆகிறத வந்து ப்ரமோட் பண்ணுது. எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா எக்ஸெட்ரா. அண்ட் எத்திலீன் இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட்ஸ். இப்போது மோனோகாட் அண்ட் டைகாட் அப்படின்னு பார்த்தோன்னா மோனோகாட் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டெம் அண்ட் ரூட் சிஸ்டம்லாம் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டமாக தான் இருக்கும். ஸ்டெம்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்டெம்மாக தான் இருக்கும். இதே வந்து டைகாட்டில் பார்த்தோம்னா நல்ல ஸ்ட்ராங்காக லாங் ஸ்டெம் வந்து இருக்கும். ஸோ இந்த எலாங்கேஷனுக்கு யார் காரணம்? எலாங்கேஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல நீளமாக வளர்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு யார்? டைகாட்ஸில் வந்து அந்த ரூட்டோ இல்லை ஸ்டெம் பார்ட்டோ வந்து நல்லா நீளமாக வந்து இருக்கிறதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எத்திலீன் தான் வந்து காரணமாக இருக்குது, ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேயா? அண்ட் எத்திலீன் ஹாஸ்டின்ஸ் த செனசென்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். ஓகே? ஹாஸ்டின் மீன் வேகமாக்குறது அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாகவே வந்து ஏஜிங் ப்ராசஸை வந்து பிளான்ட்டில் வந்து இந்த எத்திலீன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? அண்ட் எத்திலீன் ஸ்டிமுலேட் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் zone in leaves, flowers and fruits. ஓகேயா? ஸோ இந்த லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்டில் வந்து அப்சிஷன் வந்து ஜோன்னா அந்த பகுதி. ஓகே? அப்சிஷன் ஜோனை வந்து ப்ரமோட் பண்ணுறது, ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக அந்த பார்ட், அதாவது லீஃபோ ஃப்ளாரோ ஃப்ரூட்டோ வந்து ஈஸியாக அந்த பிளான்ட்டில் வந்து டெட்டாச் ஆகக்கூடியதாக இருக்குது. ஏன்னா எத்திலீனோட வேலையே என்னது அப்படின்னா க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது தான். ஓகேயா? ஸோ திஸ் லீட்ஸ் டு ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங். ஓகே? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப அந்த ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பிளான்ட்லேருந்து என்ன ஆகிரும் அப்படின்னா டெட்டாச் ஆகிரும் அந்த பார்ட்டு. ஓகேயா? ஸோ அதுதான் ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எத்திலீன் பிரேக்ஸ் த டார்மன்சி ஆஃப் பட், சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன். ஓகேயா? ஸோ எத்திலீன் வந்து ஒரு இன்ஹிபிட்டர், க்ரோத் இன்ஹிபிட்டர் ஹார்மோன் தான். அப்படி இருந்தாலும் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுதான், டார்மன்சியை மட்டும் பிரேக் பண்ணுது. எதில் அப்படின்னா பட் வந்து ப்ளூம் ஆகாமல் இருக்குன்னா அதை ப்ளூம் பண்ணுறதுக்கு, சீடை வந்து ஜஸ்ட் ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன், அதாவது ஸ்டோரேஜ் ஆர்கன்னா என்ன சொல்லிடுவோம், நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்டாக சொல்லிடுவோம். ஓகே? ஸோ இதில் இருக்கக்கூடிய டார்மன்சியை வந்து பிரேக் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த எத்திலீன். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து எத்திலீனோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.